முரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம். பணத்தை கொட்டி கொடுத்தாங்க, ஆனாலுமே விளம்பரங்கள் நடிக்காத விஜயகாந்த். காரணம் என்னவென்று தெரியுமா? மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் பல நன்மைகளை திரைத்துறையினருக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்குமே செய்துள்ளார். இவ்வாறான ஒரு நிலையில் நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குனருமான SA சந்திரசேகர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் விஜயகாந்த் விளம்பரங்களில் இந்த காரணத்திற்காகத்தான் நடிக்கவே இல்லை என கூறியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் நடிக்கும் போதே தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெருமளவிற்கும் பெற்றவர். தன் மீது அன்பு வைத்துள்ள மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என பொது வாழ்வில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவுமே உயர்ந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்று உடல்நல கோளாறினால் மறைந்தார். அவருடைய மறைவுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து எல்லா மூலைகளில் இருந்துமே மக்கள் வந்து திரண்டு அவருடைய உடலுக்குமே அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். மறைந்த பின்னருமே விஜயகாந்த் AI தொழில்நுட்பம் மூலமாக விஜயின் கோட் படத்தில் நடித்ததை போல காட்சி உருவாக்கப்பட்டிருந்தது. லப்பர் பந்து எனும் படத்தில் கேப்டன் விஜயகாந்தின் ரெஃபரன்ஸ் படம் முழுவதுமே இருந்தது. அதைத் தொடர்ந்து விஜயகாந்தினுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படத்தினுடைய டீசரில் விஜயகாந்த் இருப்பதை போல காட்சியுமே அமைக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மறைந்தாலுமே அவருடைய தாக்கம் சினிமாவில் இருந்து விலகவில்லை. எனவே தமிழ் சினிமாவில் பல இயக்குனர்களை உருவாக்கிய கேப்டன் விஜயகாந்த் ஒரே ஆண்டில் 15க்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்து வெளியிட்டவர். இப்படி இருக்கும் போதுதான் அரசியலிலும் கால்பதித்தார். விஜயகாந்த் ஒரு வரலாற்றுக்கான தமிழ் சினிமாவை உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார். ஆமா, தமிழ் சினிமா புரொடக்ஷன் நிறுவனங்கள், நடிகர்கள் தொடங்கி லைட்மேன்கள் வரை அனைவருக்குமே ஒரே மாதிரியான உணவை பரிமாறுகின்றார்கள் என்றால் அதனை சாத்தியப்படுத்தியது கேப்டன் தான். இப்படியான நிலையில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு இயக்குனருடன் இணைந்து அதிக படங்களில் நடித்துள்ளார் என்றால் அது இயக்குனர் SA சந்திரசேகருடன் தான். இருவரும் இணைந்தாலே படம் வெற்றி விழா கொண்டாடும் எனும் அளவிற்கு இவர்களது கூட்டணியும் கூட இருந்துள்ளது. அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் குறித்து பேட்டி ஒன்றில் SA சந்திரசேகர் தெரிவித்துள்ள கருத்து பலருடைய கவனத்தையுமே ஈர்த்துள்ளது. அதாவது, அந்த பேட்டியில் ஒரு முறை நான் விஜயகாந்திடம் விளம்பரங்களில் நடிக்கலாம் இல்லையா, அங்கு நல்ல சம்பளமும் வரும், அப்படி இருக்கும் பொழுது ஏன் விளம்பரங்களில் நடிக்காமல் இருக்கின்றீர்கள் என கேட்டேன். அதற்கு அவர், சார், நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, அப்படி நடிச்சா அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்க முடியாத ஏழை ரசிகர் ஒருவர் இருப்பார் இல்லையா, அவர் நான் வாங்கி குடிக்கிறேன்னு சொல்லி அனைவருமே வாங்கி குடிக்க ஆசைப்பட்டு அதை நிறைவேறாமலுக்கும் போகலாம் இல்லையா. மேலும் இதை குடிக்கிறனால என்ன பக்க விளைவுகள் வரும், எப்படி இருக்குமென்று சொல்லி யாருக்குமே தெரியாது இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இதனாலதான் விஜயகாந்த் ஒரு விளம்பர படத்துல கூட நடிக்க இல்லையாம் என்று சொல்லி பலரோட கவனத்தையுமே ஈர்க்கிற மாதிரி SA சந்திரசேகர் அவர்கள் கூறியிருக்கிறாரு. மேலும் அதை தொடர்ந்து என்னடா ஓவர் ஆடுறீங்க, வடிவேலுக்கு போன்லயே பலார் விட்ட கேப்டன், விஜயகாந்த தலகுனிய வச்ச வடிவேலு. மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் குறித்து திரைத்துறையில் உள்ள பலதரப்பட்ட நடிகர்கள் ஒவ்வொன்றாக சொல்ல நாளுக்கு நாள் ஆச்சரியம் அதிகரித்து கொண்டுதான் உள்ளது. அதிலுமே வடிவேலுவினுடைய சில நடவடிக்கைகள் குறித்து தெரிந்த பின்னர் தான் கேப்டன் விஜயகாந்த் எடுத்த முடிவுகள் பலருக்குமே திரைத்துறையில் உதவியுள்ளது. அப்படியான ஒரு சம்பவம் குறித்து நடிகர் ஜெயமணி பேட்டி ஒன்றிலும் பகிர்ந்துள்ளார். அது குறித்தும் இந்த தொகுப்பில் காணலாம். நடிகர் வடிவேலு நடிகராகவே தமிழ் சினிமாவை தூக்கி கொண்டாடும் நடிகர்களில் ஒருவராகவும் விளங்குகின்றார். ஆனால் ஒரு மனிதராக அவரிடத்தில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவுமே நகைச்சுவை நடிகர்கள் தொடங்கி பல்வேறு நடிகர்களுமே பல பேட்டிகளிலுமே கூறியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக விவேக்குடன் அவருக்கு இருந்த தொழில் போட்டியில் தன்னுடன் நடிக்கும் யாரோ ஒரு நகைச்சுவை நடிகர் விவேக்குடன் நடித்து விட்டால் அவர்களை அதன் பின்னர் தான் நடிக்கும் படங்களில் சேர்த்து கொள்ள மாட்டாராம். இது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என தனியார் நிறுவனங்களிடமும் கூறிவிடுவாராம் வடிவேலு. வடிவேலுவால் பட வாய்ப்புகளை இழந்த நடிகர்கள் அப்போது நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்திடம் முறையிட்டு தங்களுடைய பிரச்சனையை சரி செய்து கொண்டுள்ளார்கள். மேலும் வடிவேலுவினால் பல தயாரிப்பாளர்களும் கூட பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள் என கூறப்படுகின்றது. குறிப்பாக சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் தயாரிப்பாளருக்கும் வடிவேலுக்கும் இடையில் பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெரிந்து கொண்ட விஜயகாந்த் வடிவேலுவை அழைத்து மிரட்டிவிட்டு பின்னர் தான் வடிவேலு படத்தில் முறையாக நடித்து கொடுத்துள்ளார் என்றுமே கூறப்படுகின்றது. இப்படியான நிலையில் நடிகர் ஜெயமணிக்கும் வடிவேலுவுக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஜெயமணிக்கு தான் நடிக்கும் படங்களில் வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தது மட்டுமில்லாமல் அவரது
குடும்பத்தினரையுமே மிரட்டியுள்ளார். மேலும் இப்படியான ஒரு நிலையில் நடிகர் ஜெயமணி கேப்டன் விஜயகாந்தை படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்து நடந்ததையுமே கூறியுள்ளார். உடனே வடிவேலுவுக்கு போன் போட்ட கேப்டன் வடிவேலுவின் உதவியாளரிடம், என்னடா ஓவர் ஆடுறீங்க, வடிவேலுவை ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்லாட்டிக்கு தியாகராஜ் மாதிரி ஆகிருவீங்க அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஜெயமணி அவர்களோட வீட்டுக்கு போன் செஞ்சு அவரோட மனைவியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்த விஷயங்களுக்காகவும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. வடிவேலுவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன்னு மன்னிப்பும் கூட கேட்டிருக்கிறாரு. இதை நடிகர் ஜெயமணி பேட்டி ஒன்றிலையுமே தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவி வந்தது. இதை பார்த்த ரசிகர்கள் வடிவேலுவோட மோசமான நடவடிக்கையால கேப்டன் விஜயகாந்த் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி தங்களுடைய கவலைகளையுமே கூட தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் விஜயகாந்த் என்றாலே அவருடைய மனமும் உதவி செய்யும் குணமும் திறமையும் தான் வந்து செல்லும். அந்த அளவுக்கு அவர் பிறருக்கு உதவி செய்வதை ஒரு வேலையாகவே செய்து வந்தவர். அவரால் வளர்ந்தவர்கள் திரைத்துறையில இன்று டாப் இடங்களையுமே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இரக்க குணம் விஜயகாந்திடம் இருக்குமோ அதே அளவுக்கு தைரியமும் அவரிடம் இருக்கு. இந்த சூழல்ல வடிவேலுவுக்காக நடிகர் மனைவியிடம் அவர் மன்னிப்பு கேட்ட சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. புரட்சி கலைஞர் கேப்டன் என தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். மதுரையிலிருந்து சினிமா ஆசையோடு திறமையின் துணையோடும் நம்பிக்கையோடுமே சென்னைக்கு வந்த அவர் ஏகப்பட்ட கஷ்டங்களையுமே சந்திச்சிருக்கிறாரு. முட்டி மோதி பட வாய்ப்புகளையுமே பெற்றாரு. முதல்ல வில்லனா அறிமுகமான அவர் அதை அடுத்து ஹீரோவாக மாறி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரோட பீக்ல இருந்த தனக்கென தனி முத்திரையுமே கோலிவுட்ல பதிச்சிருந்தாரு விஜயகாந்த். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அறிமுக இயக்குநர்களாக வாய்ப்பு கொடுத்தாலுமே அதற்கு முன்னதாக சின்ன தயக்கம் ஒன்று இருக்கும். ஆனால் விஜயகாந்துக்கோ திறமைகளை அறிமுகப்படுத்துவதில் அலாதி பிரியம். அந்த வகையில தமிழ் சினிமா நடிகர்கள்ல அதிக அளவு புது இயக்குநர்களுக்கு புது வாய்ப்புகளையும் கொடுத்து விஜயகாந்த் அவர்களை வளரவும் செய்துள்ளார். RK செல்வமணி, ஆபா வாணன் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல விஜயகாந்த் போல யாராலையுமே உதவி செய்ய முடியாது. வீக்கில் இருந்த போதும் விஜய், சூர்யா உள்ளிட்டோர் படங்களையுமே கெஸ்ட் ரோல்ல நடித்து கொடுத்த அவர்கள் மீது வெளிச்சம் பாய்வதற்கு உறுதுணையா இருந்தாரு. அதே போல நடிகர் சங்க தலைவராக இருந்த போது ஏகப்பட்ட நடிகர்களின் பிரச்சனைகளையுமே தீர்த்து வைத்திருந்தார். நடிகர்கள் மட்டுமில்லாமலுக்கு பொதுமக்களுக்குமே ஏராளமான உதவிகளையுமே செய்து கொண்டு வந்தவர் தான் கேப்டன். சினிமாவில் எப்படி தனக்கு என்ற ஒரு அடையாளத்தை பெற்றாரோ அதே போலதான் அரசியல்லையுமே. கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் அரசியல்ல படு ஆக்டிவா இருந்த போது தேமுதிக கட்சியை தொடங்கி அவர்களுக்கு டஃப் கொடுத்திருந்தாரு. 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராகவுமே மாறியிருந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் எடுத்த சில தவறான முடிவுகள் அரசியல் சதுரங்கத்துல அவரை வீழ்த்தினது. இதனால நொடிந்து போன அவர் உடல் நலம் சரியில்லாமனாரு. மேலும் அதற்கு பிறகு அவர் உடல் சுகையினம் காரணமாகவும் உயிரிழந்து விட்டார். இதற்கிடையில் வடிவேலுவுக்கும் கூட விஜயகாந்த் பல உதவிகளை செய்துள்ளார். முக்கியமாக சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலுவை நடிக்க வைக்க கூடாது என கவுண்டமணி கண்டிஷன் போட இவர் தான் கவுண்டமணியிடம் சென்று பேசி சமாதானப்படுத்தினார். இப்படியான ஒரு சூழலில் விஜயகாந்தையே எதிர்த்தார் வடிவேலு. ஆனால் விஜயகாந்தோ அது குறித்து எந்த விதமான ரியாக்டுமே செய்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் வடிவேலுவுக்காக நடிகரின் மனைவியிடம் விஜயகாந்த் மன்னிப்பு கேட்ட சம்பவம் கூட தெரிய வந்தது. அதாவது வடிவேலு உள்ளிட்டோருடன் காமெடி காட்சிகளில் நடித்தவர் தான் ஜெயமணி. அவர் செய்த ஏதோ ஒரு தவறுக்காக வடிவேல் அவரை மிரட்டினாராம். பின்பு அவரை போன் செய்து விஜயகாந்த் அவர்கள் மிரட்டியுள்ளார். உடனடியாக ஜெயமணி விஜயகாந்திடம் சென்று முறையிட்டிருக்கின்றார். கொதிப்படைந்த விஜயகாந்த் வடிவேலுவுக்கு போன் செய்து, என்னடா ஓவரா மிரட்டியாமே, ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு கூறியிருக்கிறாராம்.